அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை சிஐடியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை. பேயாங்கொடையில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள். பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதில் கடுமையாகும் கட்டுப்பாடுகள். கடத்தப்பட்ட காவல்துறையினரின் ரோந்து ஜீப் வாகனம். அனுரவுக்கு எதிராக சாமர திரட்டும் அணி. வெளியானது புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள். யாழ் புதிய செம்மணி வீதியில் செல்லும் சாரதிகளுக்கு வெளியான அறிவிப்பு. யாழில் பல்கலைக்கழக மாணவன் உயிரிழப்பு. புலமை பரிசில் பரீட்சையில் முதலிடம் பெற்ற யாழ்ப்பாணம். 14 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம். தாயின் கணவனுக்கு 15 வருட கடூழிய சிறை. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான புதிய சட்டம் மூலம் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு எதிர்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த வீட்டை குற்றப்புலனாய்வு துறையிடம் புதிய வசதிகளுடன் கூடிய பணியிடமாக ஒப்படைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியங்களை தவிர அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் உட்பட மற்ற அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் புதிய சட்டம் மூலம் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் இன்று அல்லது நாளை சபாநாயகரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வசித்து வந்தார். அதற்கு முன்னர் பல அமைச்சர்கள் அங்கு வசித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. பேயாங்கொடை நைவல பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான முறையில் இருந்த மனித எச்சங்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். பையொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் இருந்த 4 மனித மண்டையோடுகள் மற்றும் பல எலும்பு துண்டுகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டின் வாகனங்களை நிறுத்தும் இடத்தை ஒட்டிய ஒரு அறையில் கிராம அலுவலர் அலுவலகம் அமைந்திருந்தது. இந்த நிலையில் கிராம அலுவலர் எலும்புக்கூடுகள் அடங்கிய பையை கவனித்து காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளார். குறித்த நிலமானது சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. மேலும் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவர் 4 மனித மண்டையோடுகள் மற்றும் எலும்பு துண்டுகளை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பாடசாலைகளில் 5 மற்றும் 6ஆம் வகுப்புகளை தவிர்த்து தரம் 2 முதல் தரம் 11ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை சேர்ப்பதற்கான சுற்றறிக்கைகளை ரத்து செய்து புதிய சுற்றறிக்கைகளை வெளியிட அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு வகுப்பறையில் மாணவர்களின் எண்ணிக்கையை அங்கீகரிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் பராமரிப்பது அவசியமாகும். இதனால் நாட்டில் உள்ள அனைத்து பிள்ளைகளின் கல்வி உரிமையை உறுதி செய்யும் வகையில் பாடசாலைகளில் தரம் 5 மற்றும் 6ஆம் வகுப்புகளை தவிர்த்து இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை சேர்க்கும் வாய்ப்பை வழங்குவதற்கான முறையான வழிமுறை அறிமுகப்படுத்துவது பொருத்தமானது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் தற்போது படிக்கும் பாடசாலையில் இருந்து வேறொரு பாடசாலையில் உண்மையிலேயே சேர்க்கப்பட வேண்டிய மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதற்கு ஏற்ற வகையில் பாடசாலைகளுக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்பை வழங்க புதிய சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. திஸ்ஸ மகாராம காவல்துறைக்கு சொந்தமான ஒரு நடமாடும் ரோந்து ஜீப் நேற்று இரவு திருடர்களால் திருடப்பட்டு ஒரு பக்கவாட்டு சாலையில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் காவல்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த 4 காவல்துறை கொண்ட குழு 119 அவசர அழைப்பு மையத்தில் பெறப்பட்ட புகாரை விசாரிக்க சென்றிருந்தது. புகாரை விசாரிக்க அனைத்து காவல் அதிகாரிகளும் ஜீப்பை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கினர். அந்த நேரத்தில் ஜீப்பின் இயந்திரம் இயங்கிக் கொண்டிருந்தது.
இந்த சூழ்நிலையை திருட்டுக்கு வழிவகுத்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. திருட்டு நடந்த இடத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இயந்திரம் அணைக்கப்பட்ட நிலையில் கைவிடப்பட்ட நிலையிலே ஜீப் இருந்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். வாகனத்தின் சாவியும் உரிய இடத்தில் காணப்பட்டது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. விசாரணைகள் நடந்து வருகின்றன. ஜீப்பின் என்ஜினை இயங்கு நிலையில் விட்டுச் சென்ற ஓட்டுநருக்கு எதிராகவும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய சக்தியொன்றை உருவாக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், இந்த அரசாங்கத்தை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்காக எந்த ஒரு சக்திக்கும் ஆதரவு அளிக்க தயார். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து புதிய அணியொன்றை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும். அவ்வாறான ஒரு அரசியல் அணி ஏற்பட்டால் அதன் நிதி பலகையில் தொங்கிக் கொள்ள நானும் தயாராக இருக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை பெறுபேறுகளை பெறுவதற்கு www.donate.lk அல்லது எக்ஸாம் ரிசல்ட்ஸ் என்ற இணையதளத்தை நாடலாம். நாடளாவிய ரீதியில் புலமை பரீட்சை இம்முறை 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது. அந்த வகையில் இந்த வருடம் 2,31,638 சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் 76,313 தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் 3,07,959 விண்ணப்பதாரர்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் புதிய செம்மணி வீதியில் செல்லும் சாரதிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி யாழ் புதிய செம்மணி வீதி சந்தையிலிருந்து கொக்குவில் சந்தை வரையான ஆடியபாதம் வீதியூடாக டிப்பர் வாகனங்கள் முற்பகல் 6 மணி தொடக்கம் பிற்பகல் 6 மணி வரை பயணிப்பதற்கு முற்றாக தடை விதிக்கப்படுவதோடு ஏனைய பாரவூர்திகள் முற்பகல் 7 மணி தொடக்கம் முற்பகல் 9 மணி வரையும் பிற்பகல் 12 மணி தொடக்கம் பிற்பகல் 2:30 மணி வரையும் குறித்த வீதியூடாக பயணிப்பதற்கு தடை விதித்து பொது போக்குவரத்தினை இலகுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்பள்ளி சிறார்கள், பாடசாலை மாணவர்கள், உத்தியோகத்தர்கள் பணிக்கு செல்லும் நேரங்கள் மற்றும் அண்மையில் ஏற்பட்ட வீதி விபத்துக்கள் ஆகியவற்றினை கருத்தில் கொண்டு பொது போக்குவரத்தினை இலகுபடுத்தும் நோக்குடன் மேற்குறித்த விடயங்கள் நல்லூர் பிரதேச சபையின் தீர்மானங்களாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளன. இது தொடர்பான அறிவித்தல் பலகைகள் வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வாகன சாரதிகள் குறித்த விதிமுறைகளை பின்பற்றுமாறு நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் ப. மயூரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவர் கடந்த 28ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இளவாளியைச் சேர்ந்த விமலேந்திரன் விதுஷன் வயது 24 என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் கடந்த 28ஆம் தேதி திடீரென மயக்கமுற்றுள்ளார். இந்நிலையில் இளவாலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவருக்கு ஏற்கனவே இருதய நோய் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். 2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி தமிழ் மொழியில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் 194 என்ற அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதி லக்ஷயன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலமாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் சிங்கள மொழி மூலம் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர் காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளதோடு அந்த மாணவன் 198 மதிப்பெண்களை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சிறுமியின் தாயின் கணவனுக்கு 15 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து குளியாப்பட்டிய நீதவான் மனோஜ் தல்கொடப்படிய உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தாயின் கணவனுக்கு எதிராக 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
அத்துடன் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜரான போலீசார் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தாயின் கணவன் கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி குறித்த சிறுமியை ஏமாற்றி காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவித்தனர். குற்றம் சாட்டப்பட்டுள்ள தாயின் கணவனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்கள் அனைத்து நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.